ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்து செமஸ்டர் லீவ் போயிட்டுருக்கு. வீட்டில் வந்து அப்படியே ஒரே கடுப்பாக இருக்குது. எந்த வேலையுமே செய்யக்கூட பிடிக்கல. வீட்டில் நல்லா எங்கள் அம்மா கிட்ட வாங்கி கட்டினது தான் மிச்சம். அப்புறம் இந்த மழைக்கு எதுனா செய்யணும்னு சொல்லிட்டு ஆயில் ஐட்டமாக சாப்பிட்டு ஃபுல்லாக பிம்பிள் வர வச்சிட்டேன். இப்போ எப்படியும் இன்னும் ஒரு 5 டேஸில் வந்து காலேஜ் வேறு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே இதெல்லாம் நான் வந்து உள்ளே அழுத்தி எப்படியாவது உள்ளே போக வைக்கணும். இல்லைனாலும் அப்புறம் வெளில போகவே யோசிப்பேன். பேசிக்கலாக பொண்ணுங்களுக்கு பிம்பிள்லாம் வந்து ஒரு சிலர் பிம்பிள் வேணுன்றாங்க, வந்தவங்க வந்து எப்படா போகுன்ற மாதிரி ஒரு ஃபீல். அதுவும் முக்கியமாக எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் வேறு. சும்மாவே வரும். ஒரு அப்பளம் சாப்பிட்டா கூட ஒன்று எங்கேருந்தாவது எட்டி பார்க்கும். அந்த மாதிரி தான் என் ஸ்கின்னு. மோஸ்ட்டாக ஆயில் ஸ்கின் இருக்க எல்லா பீப்புளுக்குமே தெரியும் என் கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போது இன்னொன்று வர்றதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கேன். எங்கள் அப்பா வந்து பீஸா வேணும்னு சொன்னதுனால பீஸாக்கு தேவையான எல்லாம் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அது குக் பண்ண வேண்டியது மட்டும்தான். லைக் பாயில் பண்ணணுமா, சரி ஓகே ஏதோ ஒன்று. எப்படியோ வீட்டில் அவன் கிடையாது. ஸோ வந்து உப்பு கொட்டி அது மேலே வந்து நான் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்னென்னலாம் நானாக வீட்டில் எப்படி செய்கிறேன்றது தான் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ போர் அடிக்குதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் பார்த்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். கேரட், கேப்சிகம், ஆனியன், மஷ்ரூம் வந்து லேசாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். சாஸ் ரெடி பண்ணிட்டேன். நமக்கான பேஸுமே ரெடியாக இருக்கும் அப்படியே சாஃப்டாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை பிளேட்டில் வந்து ஆயில் இல்லை பட்டர் வந்து லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸாவது நம்ம ஹீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம பிளேட்டை வைக்கும் போது கை பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சுடும். அதனால் ஸோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து கேஸ் மேலே வைக்கலாம். ஆக்சுவலி வந்து நான் 2 செய்ய போகிறேன். ஸோ ஒன்று வந்து இங்கே செப்ரேட்டாக வச்சுட்டேன். அண்ட் வந்து இன்னொன்று. ஸோ நமக்கு சீக்கிரமாக வேகிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். அங்கே போட்டுக்கோங்க உள்ளே இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் சாஸ் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நான் வந்து மிளகாலேருந்து சீடு மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதுவே போதும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆக்சுவலாக நான் இப்படி தான் செய்வேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்படியாவது வெஜிடபிள்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே போதே. நிறைய போடுறதுலாம் பார்க்காதீங்க. ஆனியனில் கம்மியாக தான் சாப்பிடுவேன். இப்படி போட்டால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம். போதும், ஏன்னா நமக்கு இன்னொரு பீஸாக்கு வேணும். இப்போ வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேரட். இப்போ தான் பார்க்க கலர்ஃபுல்லாக அப்படியே கடையில் செய்கிற மாதிரியே இல்லை. இப்போ கொஞ்சம் வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிப்போம். ஒட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சமாக இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ வந்து பன்னீர் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, பன்னீர் கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. காரமாக வேணுன்றவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? வேறங்க இது ஓகே. கொஞ்சம் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எங்கே பெப்பர் காலேஜ்? ஓ மை காட், நம்ம டப்பாவோட போட்டுரும். அப்புறம் கொஞ்சம் அந்த சீட்ஸ் சொன்னால
ஃபைனலாக வந்து நம்ம சீஸை போட்டோன்னா முடிஞ்சுது. நான் இதை அன்கவர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். 2 அன்கவர் பண்ணிட்டேன். இதை நான் மேலே போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி 15 மினிட்ஸ் வந்து அது ஹீட் ஆகிடுச்சு. ஸோ சீஸ் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து அதை வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். இது ரெடியாக எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி அப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ உள்ளே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் பார்க்குறேன். பாய் பாய். ஸோ ஃபைனலி ரெடி பண்ணிட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஃபைனலி வி மேட் இட். சாப்பிட்டு பார்ப்போமா? செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. தெரியாமல் வாயில் வச்சுட்டு கத்திட்டு இருந்தேன். அண்ட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வந்து ஹாட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம இன்னொரு பைட் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து காரம் அதிகமாக கொட்டி வச்சுருக்கேன். லிட்ரலி நான் அதிகமாக தான் காரமாக தான் சாப்பிடுவேன். பட் நல்லா குறை சொல்லுவேன். திருப்பி அதே தப்பு தான் பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னொரு பைட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நான் இது வந்து வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.